38 வயது அந்த பெண்ணுக்கு. திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கின்றன. இப்படி ஒரு சூழ்நிலையிலே இன்னொருவனோடு பழகி, இதை இப்படி தான் நாகரிகமாக சொல்ல வேண்டியிருக்கு, இன்னொருவனோடு பழகி ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்கிறாள். அந்த குழந்தையை பெற்ற பிறகுதான் அந்த குழந்தை நல்ல உறவிலே மலர்ந்த பிள்ளை இல்லை என்று வருங்காலத்திலே ஊராருக்கு தெரிந்து விடுமோ என்று அஞ்சுகிறாள். அது தவறான உறவு வைத்திருக்கிற போது அது தவறான உறவாக தெரியவில்லை. ஆனால் தவறான உறவிலே மலர்ந்த பிள்ளை தவறான பிள்ளையாக தெரிகிறது. அந்த பிள்ளை என்ன பாவம் பண்ணியிருக்கோம்? பாவம் செய்தது நீ. பாவமும் தவறும் குற்றமும் செய்தது நீ. ஆனால் அதை மறந்துவிட்டு அந்த கள்ள உறவிலே மலர்ந்த பிள்ளையை கள்ளப்பிள்ளை என்று சொல்லி அந்த பிள்ளையை கொலை செய்கிறாள் ஒரு தாய். இன்னொரு புறம் தான் முறையாக மணந்த கணவனோடு கலந்து கணவனோடு மகிழ்ந்திருந்து பெற்ற 2 வயது குழந்தையை கள்ளக்காதலனோடு சேர்ந்து கொலை செய்கிறாள் இன்னொரு பெண். இந்த இரண்டும் ஒரே செய்தித்தாளிலே ஒரு பக்கமும் அடுத்த பக்கமுமாக இருக்கின்றன. இவர்களை வைத்துக்கொண்டு நாம் என்னவெல்லாமோ பேசிக்கொண்டிருக்கிறோம், தாய்நாட்டின் பெருமையை பேசிக்கொண்டிருக்கிறோம். இதற்கு விளக்கம் சொன்னால் அசிங்கமான விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கும். விளக்கமே சொல்லாமல் இந்த செய்தியை ஏன் நம்ம சொல்கிறோம்னா, இது பல பேருக்கும் தெரியட்டும், பல பேருக்கும் தெரியணும். ஏன்னா செய்தித்தாளை எடுத்தால் இது போன்ற செய்திகள் முன்பக்கமும் பின்பக்கமும் தவறாமல் இடம்பெற்று கொண்டே இருக்கின்றன.